ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிராக மீண்டும் ஒரு தோல்வியை தழுவி ரசிகர்கள் நெஞ்சில் மற்றொரு இடியை இறக்கியுள்ளது சென்னை சூப்பர் கிங்ஸ். அதே நேரம் தொடர்ந்து 8 முறை சேசிங்கில் தோல்வியை தழுவிய ராஜஸ்தான் சென்னையை திரும்பி அடித்து ஃபார்முக்கு திரும்பியுள்ளது. இதுவரை 13 போட்டிகளை விளையாடியிருக்கும் சிஎஸ்கே மாதத்துக்கு ஒரு வெற்றி என்று இதுவரை 3 வெற்றிகளை மட்டுமே பதிவு செய்துள்ளது. இதனால் கடைசி 2 போட்டிகளில் ஆறுதல் வெற்றியாவது பெறும் என சென்னை ரசிகர்கள் கொக்கு போல எதிர்பார்த்து காத்திருந்தனர். அவர்களுக்கு மீண்டும் ஒரு ஏமாற்றத்தை சென்னை பரிசளித்துள்ளது. இந்த நிலையில் ராஜஸ்தான் அணியுடனான தோல்விக்கு பிறகு அணி மீட்டிங்கில் தோனி பேசிய விஷயங்கள் வெளிவந்துள்ளன. தொடர் தோல்விக்கு தோனி தம்முடைய அணி சரியாக கட்டமைக்கப்படவில்லை, இதனால் பிளேயிங் 11இல் அடிக்கடி மாற்றங்களை கொண்டு வருகிறோம், அதுவே தோல்விக்கு காரணமாகிவிட்டது எனவும், ஹர்திக் பாண்டியா போல ஒரு வீரர் இருந்தால் அணியில் எந்த பிரச்சனையும் இருக்காது, இம்பாக்ட் வீரர் விதி காரணமாக சிவன் தூபை பந்து வீச வைக்க முடியவில்லை, 2026ஆம் ஆண்டுக்குள் ஹர்திக் போல ஒரு மிக சிறந்த ஆல்ரவுண்டரை உருவாக்க வேண்டும் என பேசியுள்ளார். ஹர்திக் பாண்டியாவை சென்னை அணிக்கு கொண்டு வருவது முடியாத காரியம். இதனால்தான் அடுத்து வரும் மினி ஏலத்தில் ராஜஸ்தான் கேப்டன் சஞ்சு சாம்சனை ஏலத்தில் எடுக்க சென்னை அணி திட்டமிட்டு வருகிறது. தோனி போல சாம்சனும் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் என்பதால் அவர் அணிக்குள் வருவது சிஎஸ்கேக்கு மிக பெரும் பூஸ்டாக அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது.